வியூவர்ஸ்க்கோசரம் இதை நம்ம சேல் பண்ண போகிறோம். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் கோட் பண்ண போகிறதே கிடையாது, நீங்கள் தான் கோட் பண்ண போகிறீங்க. இது இந்த மாதிரி ஆப்ஷன் யாருமே தரமாட்டாங்க, ஆனால் நான் தரேன். ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த லவ்லி ஃபிஷ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சேல் வீடியோ தான். ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு சேல் வீடியோ போட்டு. அதனால் நம்மக்கிட்ட இருக்க எக்ஸஸாக இருக்க ஃபிஷ் எல்லாமே சேல் பண்ணிடலாம் தான் இந்த வீடியோவை மேக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டைப் ஆஃப் கப்பி ஃபிஷ்ஷை நம்ம சேல் பண்ண போகிறோம். அதுவும் இந்த 3வது டைப்போடைய ப்ரைஸை நீங்கள் தான் கோட் பண்ண போகிறீங்க, நீங்களே தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் நான் வச்சுருக்கேன். அதனால் இந்த வீடியோட எண்டிங்கில் அது வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறமேட்டு ஏன் நான் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப லோவஸ்ட்டு ப்ரைஸில் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டு குவாலிட்டியில் நீங்கள் கப்பி ஃபிஷ் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா இந்த வீடியோவை பாருங்கள். நான் கேரண்டியாக சொல்கிறேன், நான் தர ப்ரைஸுக்கும் உங்கள் லொக்கேஷனில் இருக்க டிஸ்ட்ரிக்டில் இருக்க ப்ரைஸுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், எவ்வளோ டிஃப்ரெண்ட் வரும்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம செல்லர் கிடையாது, ஆப்வியஸ்ட்டு தான். அதனால தான் நம்மளால் இந்த அளவுக்கு ப்ரைஸ் கம்மியாக தர முடியுது. ஓகே, இந்த வீடியோவில் பார்த்துருக்க ஃபிஷ்ஷான்னு கேட்டிங்கன்னா இது கிடையாது. இது ஆல்ரெடி நான் சேலுக்கு போட்டேன். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே தரேன். அப்புறம் எந்த ஃபிஷ்ஷு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டாக நம்ம எந்த வெரைட்டியை நம்ம பார்க்க, நம்மளுடைய எலக்ட்ரிக் ப்ளூ வெரைட்டி தான் இது. இதை பற்றி நான் ஸ்டார்டிங்கில் அப்டேட் தந்துட்டு இருந்தேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இதை கம்ப்ளீட்டாக தூக்கி ஓரங்கட்டி வச்சிட்டேன். ஏன்னா இந்த எலக்ட்ரிக் ப்ளூ, மாஸ்கோ ப்ளூ, இந்த ஃபுல் பிளாக்கு, மெட்டல் பிளாக்கு இதெல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கலர் எனர்ஜி டிஃப்ரெண்ட்டாக தெரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு கலர் எனர்ஜியே தெரிய மாட்டேங்குது. அதனால் நம்ம ஃபுல் பிளாக்கும் ப்ரீட் பண்ணுறதுனால எலக்ட்ரிக் ப்ளூ மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எலக்ட்ரிக் ப்ளூவே கம்ப்ளீட்டாக சேல் பண்ணிடலாம் தான் இதை நம்ம சேலுக்கு போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் ப்ளூடைய ஃபஸ்ட்டு பேட்ச் தான். ஒரு 20 பேர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மேல் மட்டும் தான், ஃபீமேல் செப்பரேட்டாக ஒரு டேங்க்கில் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பேபிஸ்லேருந்து செப்பரேட்டாக தான் வளர்த்திட்ருக்கேன். மேல் தனியாக ஃபீமேல்ஸ் தனியாக தான் வளர்த்திட்ருக்கேன். அதனால் ப்ரீடிங்க்கு நல்லாவே இருக்கும். ஒரு 5 months கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நல்லா ஒரு அடல்ட் சைஸ்க்கே வந்துடுச்சு. ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு, எவ்வளோ கலர் எனர்ஜியாகவும் இருக்குன்னு. ஆனால் எனக்கு என்னமோ இந்த வெரைட்டி பிடிக்கல, அதனால தான் பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறேன். இப்போ நம்ம இதோடைய ப்ரைஸுக்கு வரலாம். இதோடைய ப்ரைஸுன்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பேரு 40 rupees தான். அதாவது ஒரு மேலு ஒரு ஃபீமேலு ஜஸ்ட்டு 40 ரூபா மட்டும்தான். இந்த ப்ரைஸுக்கு உங்கள் லொக்கேஷனில் தருவாங்களான்னு கம்பேர் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா இந்த ப்ரைஸுக்கு யாரும் தரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இதோடைய பேரண்ட்டே 150க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். சேம் இதே குவாலிட்டிக்கு தான் 150க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனால் நான் தரது ஜஸ்ட்டு 40 rupeesக்கு மட்டும்தான். அதனால் இந்த வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷை நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு 20 பேர்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஒரு லிமிட்டட் ஸ்டாக்கு தான். இப்போ நம்ம அடுத்த வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எப்பயுமே அவைலபிளாக இருக்க ஃபுல் பிளாக் வெரைட்டி தான். இது பார்த்திங்கன்னா போன டைம் ப்ரைஸோட இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப என்னால் எவ்வளோ லெஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ லெஸ் பண்ணி போட்டிருக்கேன். இதோடைய ப்ரைஸ் மட்டும் நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர்ஸ் அவைலபிளாக இருக்குது. போன டைம் கொஞ்சம் கவுண்ட் அதிகமாக இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. இந்த ஃபுல் பிளாக் வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். ஏன்னா அது கவுண்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா அது ப்ரீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் நம்மக்கிட்ட எப்பயுமே அவைலபிளாகவே இருக்கும். இப்போ நம்ம இதோடைய ப்ரைஸுக்கு வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீமேல் அதிகமாக இருக்குது, மேல் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் ட்ரையோ பேர் வாங்குறதா இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இதோடைய ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 35 rupees தான் கைஸ். அதாவது ஒரு மேலும் ஒரு ஃபீமேலும் 35 ரூபா மட்டும்தான். இந்த ப்ரைஸுக்கு மட்டும் யாரோ வெளியே தராங்களான்னு கேட்டு பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே என் லொக்கேஷன்லேயே இந்த ப்ரைஸுக்கு யாருமே தரமாட்டாங்க. ஒரு மேல் ஃபிஷ்ஷு கூட ஒரு 35 rupeesக்கு தரமாட்டாங்க. ஏன்னா நான் அந்த அளவுக்கு கம்மியாக தரேன். நீங்கள் குவாலிட்டியும் பார்த்துக்கோங்க, சைஸும் பார்த்துக்கோங்க. அப்புறமேட்டு கம்பேர் பண்ணிட்டு வேணால் என்கிட்ட சேல் பண்ணுங்கள். நல்லா ஒரு 50 பேர்ஸ்க்கு அபோவ் மேலேயே தாங்க இருக்கும். ஏன்னா நான் ஒரு ஆவரேஜ் தான் சொல்கிறேன், ஒரு குத்து மதிப்பாக தான் சொல்கிறேன். ஒரு 50 பேர் அவைலபிளாக இருக்குன்னு. ஆனால் அதுக்கு மேலே இருக்கும், கவுண்ட் பண்ணால் தான் தெரியும். அதனால் இது நம்மக்கிட்ட எப்பயுமே அவைலபிளாக இருக்கும், ஒரு பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிக்சடு வெரைட்டி தான் சேல் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது மிக்சடு வெரைட்டிலாம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷு நமக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒவ்வொரு டேங்க்கும் க்ளீன் பண்ணுறப்ப அதில் இருக்க எக்ஸஸாக இருக்க ஃபிஷ் எல்லாமே ஒரு டேங்க்கில் எடுத்து வச்சுட்டே வருவோம். அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டே இருக்கிற ஃபிஷ்ஷில் சைஸ் வந்த ஃபிஷ்ஷை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா இதில் அரௌண்டு பார்த்திங்கன்னா ஒரு 80-90 பீஸ் இருக்குமா. இதோட பார்த்திங்கன்னா 1000 கணக்கில் ஒரு டேங்க்கில் இருக்குது. அதை நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் சைஸ் வந்த ஃபிஷ்ஷை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இது சேல் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை, ஆனால் என்கிட்ட எக்ஸஸாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வியூவர்ஸ்க்கோசரம் இதை நம்ம சேல் பண்ண போகிறோம். இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நான் கோட் பண்ண போகிறதே கிடையாது, நீங்கள் தான் கோட் பண்ண போகிறீங்க. இது இந்த மாதிரி ஆப்ஷன் யாருமே தரமாட்டாங்க, ஆனால் நான் தரேன். இது எப்படி நீங்கள் ப்ரைஸ் கோட் பண்ணலான்னா, இதில் ஒரு அரௌண்டு பார்த்திங்கன்னா ஒரு 80 இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன். அதில் ஒரு பீஸு
எவ்வளோ ப்ரைஸ் போகுமோ அதை நீங்கள் இந்த வீடியோட கமெண்டில் சொல்லுங்கள். அது எனக்கு ஓகேனா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஓரளவுக்கு லம்பாக எடுக்கிற மாதிரி தான் வரும். அதாவது ஒரு 10-15 பீஸ் அந்த மாதிரி தான் எடுக்கிற மாதிரி வரும். ஏன்னா 1-2 பீஸ் எடுக்கிறதா இருந்தால் அது பார்த்திங்கன்னா ₹1 ₹2 அந்த மாதிரி கணக்கில் தான் வரும். நான் அதை பேக் பண்ணி எப்படி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறது? அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லம்பாக எடுத்திங்கன்னா உங்களுக்கும் அஃபர்டபுளாக இருக்கும், எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த ஃபிஷ்ஷை பார்த்திங்கன்னா சும்மாலாம் நினச்சிடாதீங்க. இதுலேயும் கலர்ஃபுல்லான கப்பி ஃபிஷ்லாம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் பார்த்தேன். மூன் டெயில் இருக்குது, ஷார்ட் டெயில் இருக்குது, அப்புறம் லேஸ் டெயிலெல்லாம் இருக்குது. இதில் கப்பி ஃபிஷ் பார்த்திங்கன்னா இதை நான் அவ்வளோக்கு கண்டுக்கவும் மாட்டேன், மெயின்டெனும் பண்ண மாட்டேன். ஆனால் இதுக்கு இப்போ சேலுக்கோசரம் செப்பரேட்டாக ஒரு டேங்க்கில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தான் பார்த்தா தெரியுது இதில் கூட கலர்ஃபுல்லான கப்பீஸ்லாம் இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே மேல் தான் அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃபீமேல் ஒரு 10-15 தான் இருக்குது. மேலெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக் ஷேடாக தான் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே ஃபுல் பிளாக்லேருந்து குவாலிட்டி குறைஞ்சது கூட அதிகமாக இருக்குது. இது ஒரு நல்லாவே இருக்குங்க. இப்போ தான் நான் கப்பி ஃபிஷ்ஷே வளர்த்தனே கிடையாது. இது இப்போ தான் ஸ்டார்டிங்கில் ஒரு நியூ கப்பி ஃபிஷ் வளர்த்த போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இது தேவைப்பட்டுச்சுங்கன்னா இதோட ப்ரைஸும் கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு இது எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது எனக்கு ஓகேனா நான் உங்களுக்கு ஷிப்பிங் பண்ணுறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெரைட்டி கப்பி ஃபிஷ் தான் சேலுக்கு போட்டிருக்கோம். மற்ற வெரைட்டி ஏதோ சேலுக்கு வந்தால் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்படியே அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயிலாம் பார்த்தலாம். நம்மளுடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் வீராணங்கிற ஒரு பிளேஸில் இருக்கும். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் எண்டிங்கில் தரேன், கீழேயும் தரேன். நீங்கள் சேலம் டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் இதே ப்ரைஸுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதர் டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் என்ன ப்ரோ ப்ரைஸில் சேஞ்ச் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் உங்கள் கைக்கு நான் எப்படி ஃபிஷ் அனுப்ப முடியும்னு கேட்டிங்கன்னா கொரியர் தான் பண்ண முடியும். அப்போ கொரியர் பண்ணுறப்ப அங்கே ஷிப்பிங் சார்ஜுன்னு ஒன்று கேட்பாங்க. அது பே பண்ணுற மாதிரி வரும், நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி வரும். அப்படி பே பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக லோவஸ்ட் ப்ரைஸுக்கு தர முடியுமோ அவ்வளோ லோவஸ்ட் ப்ரைஸுக்கு தரேன். இப்போ பேரே பார்த்தீங்கன்னா ₹40 அவங்க ஒரு ₹80 ஷிப்பிங் சார்ஜ் போடுவாங்க. டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுவே 120 வந்துடும். இந்த 120 ப்ரைஸுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே அந்த ஃபிஷ்ஷு கிடச்சிச்சின்னா அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லம்பாக எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷிப்பிங் சார்ஜ் தெரியாது. இல்லை ப்ரோ எனக்கு உங்கள்கிட்ட வாங்கினாலே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்கிட்டயே பர்ச்சேஸ் பண்ணிங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ கூட எண்டிக்கு வந்தாச்சு. அப்புறமேட்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.